சார் ஓபன் ஆயிருச்சு சார். சார் நீங்க கிரேட் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அதான் ரெண்டும் அவ்வளவு லவ் பண்ணுதுங்களே, வேற என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்க போறோம்? வருண் பூமிகாங்கிறத வருமிகான்னு சேர்த்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது 2021. அதை வச்சுதான் சொன்னேன். சார் செம்ம சார் செம்ம. சரி சீக்கிரம் அந்த கொட்டேஷன் ஃபைலை தேடு. ஓகே சார். மாமா இந்த டெண்டரை தயாரிச்சிருந்தா இந்நேரம் என் கைக்கு வந்திருக்கும். நானே ஏகே கிட்ட வித்து காசு பார்த்திருப்பேன், உன்னையும் வெயிட்டா கவனிச்சிருப்பேன். ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சே, என்ன பண்றது? ஆனாலும் நான் விட மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்னைக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கு? சார் இதோ இருக்கு சார் அந்த ஃபைல்ஸ்லாம். சூப்பரு வருணு, நீ இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணவே கூடாது. ஒரு கொட்டேஷன் கூட உன்னால முடிக்க முடியலையான்னு, ஒரு டெண்டர் கூட உன்னால டைமுக்கு சப்மிட் பண்ண முடியலையான்னு மாமா வருண் மேல மறுபடியும் கோவப்பட்டு ஆபீஸை விட்டு இல்ல வீட்டை விட்டே துரத்தணும். தள்ளிக்க, நான் டெலீட் பண்றேன். ஓகே, கொட்டேஷன் ஃபைல் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். வருண் வரத்துக்குள்ள நீ ஷட் டவுன் பண்ணிட்டு வந்து. ஓகே சார். குட் மார்னிங் சார். பிரசாத், ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் அது வந்து அது ஒண்ணும் இல்ல சார். ஏசி ஆன் பண்ண வந்தேன் சார். பிரசாத், ஏசி ஆன் பண்றதுக்கு நீங்க ஏன் வரணும்? அதுக்கு தான் பியூன் இருக்கானே. சார் அது கரெக்ட், அது பியூன் வேலை தான். ஆனா உங்க கேபினுக்கு மட்டும் நான் தான் இதெல்லாம் செய்யணும்னு மாதவன் சார் ஆர்டர் போட்டிருக்காரு. ஓ, சரியான ஆளு சார் நீங்க. சின்ன பாஸ், உங்க மாமாவுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கும் போல. இனிமே நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. சரிங்க சார். சின்ன பாஸ், கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாம் சைன் பண்ணணும். மை காட், எப்படி? டாம் இட், எங்க போச்சு? சின்ன பாஸ், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சூடா ஒரு கப் காஃபி சாப்பிடுறீங்களா? அடி, கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுறீங்களா? ச்சே, ஆபீஸ்ல என்னதான் ஒழுங்கா இருக்குன்னே தெரியல. ஆஃப்டர் ஆல் ஒரு கொட்டேஷன் கூட லேப்டாப்ல பத்திரமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன சிஸ்டம் இது? ச்சே, எங்க இந்த ஐடி பர்சன்? அவரை வர சொல்லுங்க. ச்சே, இங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. சின்ன பாஸ், என்ன சொல்றீங்க? டெண்டர் கொட்டேஷன் ஃபைல் காணுமா? ஆமா, ரங்கீலா பேலஸ் டெண்டர் ஃபைல் மிஸ்ஸிங். என்ன நடக்குதுங்க? என்ன சொல்றது?
பிரசாத உள்ள வர சொல்லுங்க. ச்சே. சார் கூப்பிட்டீங்களா சார்? பிரசாத், எப்படி எப்படி இந்த டேட்டாஸ் எல்லாம் erase ஆச்சு? நான் அவ்வளவு சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஃபோல்டரே காணோம். சார் என்ன சார் சொல்றீங்க? டெண்டர் ஃபைல் காணோமா? சார் உங்க லேப்டாப்பை வேற யாரும் ஓபன் பண்ண முடியுமா என்ன? பாஸ்வேர்டு போட்டு தானே வச்சிருக்கீங்க. பிரசாத், இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாஸ்வேர்ட் போடாமல ஒரு சிஸ்டம் வச்சிருப்பேன். சார் அப்புறம் எப்படி சார் அந்த ஃபைலை வேற யாரும் டெலீட் பண்ண முடியும்? அம்மா, நீங்க இப்போ என் ரூமுக்கு வந்திருக்கீங்க. கேட்டா ஏசி ஆன் பண்ணன்னு சொன்னீங்க. நான் ஏன் உங்க மேல சந்தேகப்படக்கூடாது? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் புள்ள குட்டிக்காரன் சார். இந்த வேலை தான் சார் எனக்கு கடவுளே. என்ன போய் அதுவும் இல்லாம உங்க பாஸ்வேர்டு எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்படி கேட்டது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். யோ, சும்மா ஸ்கூல் பாய் மாதிரி அழாத. இருக்கிறது நம்ம 4 பேர். ஆடி எப்போ என் கூடவே இருப்பாரு. நீ தான் அந்த ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ தான் அங்க வந்துட்டு போயிருக்க. உன்னை சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும்? வருண், என்னாச்சு? நீ கத்துற சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது. மாதவன் சார், சின்ன பாஸோட லேப்டாப்ல இருந்து டெண்டர் ஃபைல காணோம். டாக்குமெண்ட்ட காணுமா? என்ன வருண் இது? அசால்ட்டா ஃபைல காணோம்னு சொல்றாரு. நாளைக்கு சப்மிஷன் வரும். இப்ப போய் காணோம்னு சொன்னா எப்படி? அதான் எனக்கும் தெரியல. என் கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி டேட்டாவை erase பண்ற அளவுக்கு யாருங்க இருக்காங்க? என்னது? இதான் நீங்க ஆபீஸ மேனேஜ் பண்ற லட்சணமா? ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கூட ஒழுங்கா இல்லனா என்ன அர்த்தம்? இப்படிதான் 10 வருஷமா அப்பா தோத்துக்கிட்டு இருக்காரா? நீங்க கூட இருந்தோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? வருண், என்ன பேசுற நீ? இது வரைக்கும் நம்ம ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல இருந்து யாரும் டேட்டாவை திருடினது இல்ல. கொட்டேஷன் லீக் ஆனதுக்கு வேற எவ்வளவு காரணம் இருக்கலாம். அது நம்ம ஆபீஸ்ல இருந்து போயிருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஓ, இத்தனை வருஷமா டேட்டா லீக் தான் இருக்கு. இப்ப டேட்டாவே erase ஆயிருக்கு. கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு யாருன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த கருப்பாடுக்கு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன். வருண், அது அப்புறம் நம்ம கொட்டேஷன் எப்படி இப்ப சப்மிட் பண்ண போறோம்? அதுக்கு பதில் சொல்லு. இதுக்கு தான் என்னையும் கூட வச்சுக்கன்னு சொன்னேன். ரகசியம் ரகசியம்னு கடைசியில சம்பந்தப்பட்ட ஃபைலே இல்லாம போச்சு. அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு பேக்கப் கொடுத்து வச்சிருக்கலாம். நானே பண்றேன்னு இப்ப எல்லாமே போச்சே. நீ இன்னும் கூட கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் வருண். நாளை காலையில டெண்டர் சப்மிட் பண்ணி ஆகணும். புதுசா பண்றதுக்கு டைம் கூட இல்ல. எவ்வளவு வேலை இருக்கு. யோ, நீ வேற அழுதுகிட்டு போயா, போ வேலையை பாரு. மாமாவுக்கு இப்ப என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பிரசாத், பார்த்தேல்ல வருண் எப்படி டென்ஷன் ஆனான்னு. என்கிட்டே வா. ரகசியமா பண்ணா என்னால எடுக்க முடியாதா? ஓகே சார், நான் வெளியில இருக்கேன். ஹலோ ஏகே. ஹலோ கிலோலாம் வேணாம் மாதவன். கொட்டேஷன் என்னாச்சு? நம்ம பசங்க சம்பவம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தமா இருக்காங்க. உன்னதான் காணிக்கை ஆக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏகே, என்ன போட்டு தள்ளிடுவேன்னு மறைமுகமா சொல்றீங்களா? பின்ன 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு எனக்கே ஜூஜு காட்டினா உனக்கு என்ன மெரினா பீச்ல சிலையா வைக்க முடியும்? சொல்ல முடியாது ஏகே. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரும். மதவன், நீ கோவத்தை கிளறாத. டெண்டர் கொட்டேஷன் எங்க? ஏகே, உனக்கு போட்டியா எம்கே குரூப் கொட்டேஷனை சப்மிட் பண்ணாது. என்னையா சொல்ற? ஆமா, வருண் தயாரிச்ச கொட்டேஷன் ஃபைல நான் அழிச்சிட்டேன். மதவன், என்ன சொல்றீங்க? ஓ ஓ, இப்போ வாங்க போங்க மரியாதைலாம் ஏறுது. பா, டென்ஷன் பண்ணாம விஷயத்தை சொல்லுங்க. வருண் ரகசியமா கொட்டேஷனை தயார் பண்ணி வச்சிருந்தான். அதை எடுத்து உன்கிட்ட நான் கொடுத்து அவன் போட்டி போட்டு நீயும் போட்டி போட்டு எதுக்குன்னு தான் அவனை போட்டியில இருந்தே எலிமினேட் பண்ணிட்டேன். சூப்பர் மாதவா. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு? நீ பணம் வச்சிருக்கிறதுனால கிரிமினல் ஆனவன். ஆனா நான் பணம் வேணுங்கிறதுக்காகவே கிரிமினல் ஆனவன்.
இருக்கிறவனை விட இல்லாதவனுக்கு தான் வெறி அதிகமா இருக்கும். ரொம்ப அடி வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் தத்துவம்லாம் நிறைய வருது. எதை எப்ப பேசணுமோ அப்பதான் நான் பேசுவேன். சரி, இப்போ உன் வேலை ஈஸியா முடிச்சிட்டேன்ல, பேசினபடி மிச்சம் 3 கோடி ரூபாயா செட்டில் பண்ணு. கண்டிப்பா. இது உனக்கு வெறும் பிசினஸ் போட்டி மட்டும்தான். ஆனா எனக்கு வாழ்வா சாவான்ற பிரச்சனை. எம்கே குரூப்போட பிசினஸ்க்கும் சொத்துக்கும் நான் தான் வாரிசாகணும். எத்தனை வருஷமா கோட்டை கட்டி வச்சிருக்கேன். அதனாலதான் சொந்த மாமான்னு கூட பார்க்காம ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் என் கம்பெனி ரகசியத்தை வித்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டி நானே எதிர்பார்க்காத மாதிரி வருணை அவங்க அப்பா இறக்கிட்டாரு. வருண் மட்டும் இந்த டெண்டர்ல ஜெயிச்சான், அப்புறம் அவன் தான் வாரிசு. நான் பழையபடி இந்த இத்து போன சேர்ல உட்காந்துக்கிட்டு கூலிக்காரனா வேலை பார்க்கணும். என்னால முடியாது. இது வரைக்கும் அவங்க அப்பனுக்கு ஊழியம் பார்த்தேன், அடுத்து அவன் பையனுக்கு பார்க்கணுமா? முடியவே முடியாது. அதனாலதான் இந்த வாட்டி ஒரு முடிவோட இறங்கினேன். கொட்டேஷனை திருடி கொடுத்தா கூட வருண் கடைசி நேரத்துல என்ன வேணா பண்ணுவான். ஏன்னா அவன் புத்திசாலி. பட் அவன் ரெடி பண்ண ஃபைலே எரேஸ் பண்ணிட்டா, புதுசா ரெடி பண்ண டைம் வேணும்ல. என்ன பண்ணுவான்? தோத்து போய் நிப்பான். The famous மனோஜ் கிருஷ்ணா, நீ எதுக்கும் லாய்க்கல்ல வருண், வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்புறம் மனோஜ் கிருஷ்ணா சாம்ராஜ்யத்துக்கு இந்த மாதவன் தான் வாரிசு. மாதவன், பயங்கரமான ஆளியா நீ. சினிமாவில் கூட உங்ககிட்ட தோத்துறோம் போல இருக்கே. எப்படியோ என் வேலை ஆச்சுன்னா சரி. ஓகே, டெண்டர் மீட்டிங்ல பாப்போம். முடியாது ஏகே. ஏன்னா எம்கே குரூப் இதுல கலந்துக்க போறது இல்ல. நீ சந்தோஷமா போய் அட்டெண்ட் பண்ணு. வெற்றி உனக்கு தான். ஆட்டோலயே போயிடலாமா? வேண்டாம். இவ்வளோ பொருளை வச்சுட்டு எப்படி ஆட்டோவில் போகிறது? கேப்லேயே போயிடலாம். ஆமா, ஜிபிஎஸ்ல காட்டுற இடம் தான். கடை வாசலே நிக்கிறேன், வந்துருங்க. டிரைவர் மேடம், கொஞ்சம் வண்டி ஓரமா நிப்பாட்டு. சரி மேடம். எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை சரியா பாத்துடலாம். பிரீத்தி மேம், இப்ப நான் உள்ள போவேன். நீ பூமிகாவுக்கு போன் பண்ணி ஏதாவது பேச்சு கொடுத்து பிஸியா இருக்கிற மாதிரியே வச்சுக்கோ. சரிங்க மேம். அப்பதான் அந்த பொருளை நான் எடுக்க முடியும். புரியுதா? புரியுது மேடம். பூமிகா, இன்னியோட உன் கதை முடிஞ்சுது. திருட்டு போன எந்த புருஷன் தான் வேணும்னு நினைப்பான்? வருணே உன்னை விரட்டி விட்டுருவாரு. அப்புறம் அவரு எனக்கு தான். ஹலோ, என்ன ஷாப்பிங் முடிஞ்சதா? முடிஞ்சது. ஏன் இவ்ளோ நேரம்? மேடம் உன்னை கேட்டுட்டே இருக்காங்க. ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்படியே ஊர் சுத்திட்டு இருக்கியா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ?
கேப் வந்துருச்சு, போன வை. கேப புக் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தியா? இத நான் யோசிக்கவே இல்லையே. மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப பார்வதி ஆண்டி போன் பண்ணா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஷோ, ஏதாவது பண்ணி ஆகணுமே. யோ, யார் மேன் நீ? ஆபீஸ்க்குள்ள எப்படி வந்த? செக்யூரிட்டி யாரா நீ? செக்யூரிட்டி மாம்ஸ் ரிலாக்ஸ், நான் தான் வருண். வருண். ஐயோ வருண், என்ன வேஷம் அது? எப்படி மாம்ஸ், இது நல்லா இருக்கா? நீங்களே ஏமாந்துட்டீங்கல்ல, அப்போ பூமிகாவும் ஏமாந்துருவாள்ல. ஐயோ வருண், என்னதான் பண்ற நீ? அதுவா மாம்ஸ், இளநீ விக்கிறவன் மாதிரி போய் என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ரொம்ப முக்கியம். அப்படியா வருண்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவ மட்டும் தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாளா? நானும் கொடுப்பேன். டேய், ரெண்டு பேருமா சேர்ந்து மாறி மாறி எனக்கு தான்டா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. உங்க லவ் டார்ச்சர் தாங்க முடியல. வருண், அப்புறம் ரங்கிலா ப்ராஜெக்டோட டெண்டர் டாக்குமெண்ட் எல்லாம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சே. அதை ரெடி பண்ணாம இப்படி விளையாட்டுத்தனமா இருந்தா எப்படி வருண்? இதுக்குதான் அப்பா உன் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல, எல்லாம் போச்சுன்னு சொன்னேன். அதான் இல்லையே, கொட்டேஷன் ஃபைல் முழுசா எரேஸ் ஆகலையே. என்ன வரும்னு சொல்ற? முழுசா எரேஸ் ஆகலையா? அப்ப அந்த கொட்டேஷன் ஃபைல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கா? மாம்ஸ், நீங்க சந்தோஷப்படாம ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்கன்னு புரியலையா? இல்ல வருண், இது இன்ப அதிர்ச்சி. எப்படி வருண்? உங்ககிட்ட இருந்த கொட்டேஷன் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருந்து எரேஸ் ஆச்சுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே திட்டினேன். கம்ப்யூட்டர்ல இருந்து தானே போச்சு, ஆனா பென் டிரைவ்ல இருக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.